இந்த கோயிலில் வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா முருகர் வந்து திருச்செந்தூரில் ஒரு சின்ன குழந்தையா வந்து பார்த்ததா அந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது சொல்லுது. உங்கள் வீட்டில் இந்த பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக முருகன் வந்து உங்கள் வீட்டில் இருப்பார். அதுக்கான சில அறிகுறிகள் அப்படின்றது பக்த பெருமக்களுக்கு தெரியுது. என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மெயினாக வந்து முருக பக்தர்கள் எதுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் சூழ்ச்சிகள் வரும், எதிர்ப்புகள் வரும். இது எல்லாத்தையும் முறியடைச்சு இழந்த செல்வங்கள் எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு அப்படின்றது. அது மட்டும் கிடையாமல் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, இல்லை வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப லாங் ட்ராவல் வந்து பைக்கு காரில் நீங்கள் கேட்கும்போது எந்த தீவினைகளுமே உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்கும். வணக்கம், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நீரஜா ரதீஷ். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம முருகர் அருளால் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். பாம்பன் சுவாமிகள் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா முருகரோட தீவிரமான பக்தராக இருக்கார். ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் தீவு இதில் வந்து பிறந்து வளர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவு அப்படின்றது வரலாறு நமக்கு சொல்லுது. பாம்பன் சுவாமிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் அருணகிரிநாதர் வழியில தான் நிறைய நூட்கள் பாடல்கள் எழுதியிருக்காரு. 6666 பாடல்கள் எழுதியிருக்காரு. 32 கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இவர் எழுதுனதுலே ரொம்பவே ஃபேமஸான மந்திரங்கள் பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முக கவசம் அப்படின்றத எழுதியிருக்காரு, குமாரஸ்தவம் எழுதியிருக்காரு, பகை கடிதல், அது மட்டும் இல்லாம பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்ற பாடல் எழுதியிருக்காரு. பாம்பன் சுவாமிகள் எழுதின ஒவ்வொரு நூட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது. சண்முக கவசம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதை படிக்கும்போது நம்ம லைஃப்ல இருக்கிற தீவினைகள் எல்லாமே போகுது. அது மட்டும் கிடையாது, சண்முக கவசம்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கானா இருக்கு. தீர்க்கமான வாய்ஸ்ல எல்லாருமே யூடியூப்ல கேட்டுட்டு இருப்போம். ஆனா அதை எழுதினது யாருன்னு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த கோயில்ல வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா முருகர் வந்து திருச்செந்தூர்ல ஒரு சின்ன குழந்தையா வந்து பார்த்ததா அந்த கோயிலோட வரலாறு அப்படின்றது சொல்லுது. உங்கள் வீட்டில் இந்த பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக முருகன் வந்து உங்கள் வீட்டில் இருப்பார். அதுக்கான சில அறிகுறிகள் அப்படின்றது பக்த பெருமக்களுக்கு தெரியுது. என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு விபூதி வாசனை வருது, பன்னீர் இலை வாசனம் வருது. ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணால் எப்படி தெய்வத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோமோ, அதாச்சும் பிணிகள் நீக்கக்கூடியது, நோய்கள் நீக்கக்கூடியது, கஷ்டங்களை நீக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பதத்தில் பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களோட தன்மையை இந்த பதங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்டிருக்காரு நம்மளோட பாம்பன் சுவாமிகள். அது மட்டும் இல்லாமல் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. லைக் நம்மளோட யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போகிற விஷயங்கள் வந்து இந்த பந்தங்கள் தான். இவர் எப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிரச்சனை நடக்குது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு அந்தந்த இப்போ எப்படி டாக்டர் வந்து தலைவலினா உங்களுக்கு டோலோ எழுதி தராரு, அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனைக்கு ஒரு பந்தங்கள் எழுதி வச்சிருக்காரு ஐயா அவர்கள். என்ன மாதிரியான பந்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கமலபந்தம் பார்க்கலாம். இந்த கமலபந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனப்பதட்டம், மன பயம், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, இருதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கமலபந்தம் கேட்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா துவித நாகபந்தம் அப்படின்னு ஒரு பந்தம் இருக்கு. இது என்னன்னா, சர்ப்பங்களோட பயம் இருக்கிறது, ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த துவித நாகபந்தத்தை நீங்க கேட்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சஸ்திரபந்தம் நிறைய ஃபெமிலியரான ஒரு வார்த்தைகளாக இருக்கு. ஏன்னா சஸ்திரபந்தம் நிறைய நம்ம கேட்போம். இது மெயினாக எதுக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, வேல் வடிவத்தில் அந்த மந்திரங்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த சஸ்திரபந்தம் படிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்கும். நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் சஸ்திரபந்தம் படிக்கிறது மூலமா எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மயூரபந்தம். இந்த மயூரபந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மயில் வடிவத்தில் அந்த பாடல்களை எழுதியிருப்பார். ஸோ மயில் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக முருகர் இருப்பார். பகைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரதபந்தம். இந்த ரதபந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேர் வடிவத்தில் அந்த மந்திரங்களில் வந்து எழுதியிருப்பார் பாம்பன் சுவாமிகள். இந்த ரதபந்தம் எதுக்கு நம்ம எஸ்பெஷலி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு ரொம்ப நாளாக சில பேருக்கு வந்து லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படிலாம் ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைவேறத்துக்கும் இந்த ரதபந்தம் கேட்கலாம். அது மட்டும் கிடையாமல் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, இல்லை வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப லாங் ட்ராவல் வந்து பைக்கு காரில் நீங்கள் போகும்போது இந்த ரதபந்தத்தை கேட்கும்போது எந்த தீவினைகளுமே உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சதுரங்க பந்தம். இந்த சதுரங்க பந்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி ஒரு வடிவத்தில் எழுதப்பட்ட ஒரு மந்திரம் தான். ஸோ இதை மெயினாக வந்து இந்த முருக பக்தர்கள் எதுக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலா பக்கமும் சூழ்ச்சிகள் வரும், எதிர்ப்புகள் வரும், இது எல்லாத்தையும் முறியடைச்சு இழந்த செல்வங்கள் எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு அப்படின்றது இந்த சதுரங்க பந்தம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பாம்பன் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு மயூரநாத கோயில் அப்படின்ற பேரில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. தங்க வேல் வழிபாடு முறை அப்படின்றது அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் பயன்படுத்திய பொருட்களை பார்வையாளர்களோட பயன்பாட்டுக்கு பார்வைக்காக வச்சுருக்காங்க இந்த கோயிலில். ஸோ இந்த பாம்பன் சுவாமிகளோட வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படியான விஷயத்தை நம்ம லைஃப்பில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு சித்தர்கள் வழிபாடாகட்டும் நம்மளுக்கு மெயினாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த சித்தர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம வினைகளை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது யாருக்கு இருக்குன்னா சித்த பெருமான்களுக்கு தான் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்படுறேன், சோதனைகளாக இருக்குது, இதெல்லாம் உடச்செறிஞ்சு ஒரு மனுஷன் திடீர்னு சொசைட்டிலே ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா பாம்பன் சுவாமிகளோட அருள் அப்படின்றது நம்ம லைஃப்பில் இருக்கணும். இது மட்டும் கிடையாது, பாம்பன் சுவாமிகள் வந்து முத்தி அடைந்த ஒரு கதைகளுமே இருக்குது. பழனிக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் அவருக்கு ஆசை. சரி முருகர் வந்து உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. முருகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்கிற வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பழனிக்கு போகணும் அப்படின்றது எப்போதுமே அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கே போக முடியலனா கூட மயில் வாகனத்து மேலே ஏறி வந்து முருகப்பெருமானே காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ பாம்பன் சுவாமிகள் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் பாம்பன் சுவாமிகளோட அருள் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே முருகனை முக்கால்வாசி நம்ம நேரடியாக சந்தித்த அருள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி வேணும் லைஃப்பில், எனக்கு இதுதான் வேணும் தீர்க்கமா அப்படின்றது விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பாம்பன் சுவாமிகள் வழிபாடு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குனாலுமே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது ஐயா அவர்களோட கிருபை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.